ஏய் கோரக்கு கிளவி கூப்பிடுது. இந்த கேள்வியை கொன்னாதான் என் ஃபீலிங்ஸ் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் புரியும். முதல்ல கொல்றேன். ஏய் தாமரை, என்னடா மாமா? நல்ல மரியாதை. நீ கோவப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதனால மாமா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? சவுத் தோப்புல இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பையனையும் உன்ன மாதிரி சுமாரா ஒரு பொம்பளை குழந்தை பெத்துக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள நம்ம வருவோம். அதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இது என் ஜெண்டா மேல என்னடா சண்டா குண்டான்ற அண்டா காலம் தேடி நீ எப்ப வந்த? நீ அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொன்னீல்ல, அப்ப வந்துட்டு. ஏய், உன்னை கொன்னாதாண்டி என் காதல் அவளுக்கு புரியும். ஓ மூலிய கருகி என் ஜெண்டாக்கு நான் படிக்கல. நான் கோரக்ஷிசே இல்லடி. உனக்கு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். வெந்திருக்கா? வெந்துருச்சு. அப்ப 2 ஈடு தேய். சரி. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜண்டா மாத்திரை மந்திரத்தை சொல்லு. ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை. டேய் சாப்பாடு எப்படா ரெடி ஆகும்? ஏய் கிண்டி சண்டிடா. ஏன் ஒரு நாள் கிண்டின்னு வச்சு சுத்த மாட்டியா? சரி மாத்திக்கிறேன் சொல்லு. இங்க பார், தாமரை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தான் சொல்லி இந்த ஊரே முடிவு பண்ணிச்சு. ஊர் முடிவு பண்ணல, இந்த வீட்ல ஒருத்தனாவது முடிவு பண்ணானா? எதிர்த்து பேசுறான். டேய் உன் வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சுடா. பருப்பு வந்திருக்கான்னு பாரு. டேய் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட வேண்டியது தானே? எத்தனை முறை சொல்றது உனக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு? போ, நானே வரேன். போ. சரி. அந்த புளிச்சீக்கிற அரிஞ்சு சொன்ன அரிஞ்சு பாக்க வில்லன் மாதிரி இருக்கான். சோத்த பார்த்தா ஓடி போயிடுறான். எப்படியா சமாளிக்கிறீங்க? அவன் ஒரு சோத்து பண்ணுங்க. பாயாசத்தை கிண்ணத்திலாவது குடுறா. யோ தாய் மாமன் சொல்ற, முதல்ல சாப்பிட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் மீன் தான் சாப்பிடணும், போயா. உன்னை அடிச்சு ஆங்கர்ல மாட்டுவாண்டா அந்த கோரக்கு. ஜண்டா மாத்திரை சொல்லு. ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை 10 டைம் சொல்லு. ஜண்டா மாத்திரை. உள்ள கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடனா ஜண்டா மாத்திரை தலைவலி மாத்திரை வெறுப்பேத்திட்டு இருக்க. வாயமுறா பஞ்சாப் மூஞ்சி ஆரம்பிச்சிட்டான். இந்த கோரக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான். என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பந்தில யோசிச்சான், 2வது பந்தில தீவிரமா யோசிச்சான், 3வது பந்தில முடிச்சிட்டான். சோத்தையா? உன்னை கொன்னுடுவண்டா. டேய் யோ நீ அவரை எப்படி கொல்லுன்னு தெரியாம முதல்ல ஐடியா சொல்லியா. இதுக்கு பேரு தான் தாலி. இது யாருக்கும் தெரியாது பாரு. ஏய், தாமால் தட்டுல இந்த தாலி இந்த கோரக் சுட்டுட்டான். நல்ல நேரத்துல தாலி காணாம போச்சுன்னு சொல்லி ஊரு மக்கள்லாம் சேர்ந்து அவன் மூஞ்சில காரி காரி பூன்னு துப்போம். இத பார்த்த தாமரை கண்ணீரோட தலை குனிஞ்சு நிப்பா. அப்ப நீங்க 5 பேரும் போய் தாமால் தட்டுல இந்த தாலி போனா என்ன, கோர கையில ஒரு தாலி இருக்குது, நீ கட்டிக்கோ, அந்த குதிரை வாயனை வெட்டிக்கோன்னு சொல்லு. இதுதான்டா அந்த ஜண்டாவோட ஆணை. தாமரை எனக்கு தான் பார்த்தல்ல, என் ஜண்டாவை எனக்கு உத்தரவு கொடுத்துட்டா. கிழிச்ச யாரா நீ? அவன் தாலியா கட்டிட்டான். டேய் தாலி என் கையில இருக்கும்போது அவன் எப்படிடா கட்டுவான்? அந்த தாம்பாள தட்டுல இருக்க தாலியை தான் எடுத்து கட்டினான். அப்ப இந்த தாலி குடுற தாலிய புருஷன்கிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிறேன் பாரு. யார் தாலியாவது அறுத்துட்டு வர வேண்டியது, எல்லாரும் சேர்த்து அடி வாங்க வைக்க வேண்டியது. இதே வேலை போச்சு உனக்கு. கல்யாணம் தான்டா பண்ணி இருக்கிறான். ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடத்துறான்னு நான் பாக்குறான்டா. நெல்லு. ஏ கிழவி, என்ன கையில இது? பாலு. எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. உனக்கா? சேதுப்பு பிஞ்சு வேணும் மாப்பிளைக்கு. ஏன் அந்த ஒட்டக மூக்க பால் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் நடத்த மாட்டானா? கூடாது, போ. என்ன பாக்குற? எடுவாட்ட வேலை. பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை குடிச்சு விட்டாட. எடுவாட்ட வேலை. வாயமுறி கழுவி. நான் குடிக்க வேண்டிய பாலை அவன் குடிக்க பாக்குறான். அதனாலதான் அவனுக்கு முன்னாடியே நான் குடிச்சேன். இந்த காலி சொம்பேத்தின் போய் அவன் தலைமோட்ல வை. பால் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டான்னு சொல்லி ஊரே அவனை காரி துப்போம். அந்த அவமானம் தாங்க முடியாம எந்த புளியா மரத்துல என்ன தூக்கு போட்டு தொங்கு சொன்னானோ அதே புளியா மரத்துல காலில அவன் தொங்குவான். அத பார்த்த தாமரைய காலில மண்டிட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தோத்திரம் பண்ணுவா. அப்பதாண்டி இந்த கோரக் முழுமை அடைவான். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உன் தலை மேல அம்மிக்கல்ல போட்டு கொன்றுவேன். வாடி தாமரை, சொல்டா. எப்படி உன் ஃபர்ஸ்ட் நைட் நித்தன பாத்தியா? அப்படி என்னடா பண்ண? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக வேண்டிய பாலை நான் குடிச்சிட்டேன். லூசு பையலே, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலடா முக்கியம். இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணமே ஆகாது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலை தவிர வேற என்னடி முக்கியம்? சொல்லிட்டு போங்கடி. ஹலோ ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது.
இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கார் வைப்பர்ஸ் எப்படி, என்ன கனெக்ஷன் புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். ஆசம். தேங்க்யூ மேடம். ஹலோ. ஹலோ. ஹலோ மது. ஏன் இத்தனை வருஷமா உங்க காதல சொல்லாம இருக்கீங்க? என்னடா இது, மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு? அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் பொறாமையில சொல்றானுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழத்தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. சரி, ரஸ்னா சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ, இவனுங்கெல்லாம் வேலை செய்யறான்னு நினைச்சுருக்கிறியா? அங்க பாரு, புளு சட்டை ரிவ்யூ பார்த்துருக்கான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட்டே முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா ட்ரைனிங் போகுமா? அம்மா நித்யா. எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய், நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டர் சார். ஹலோ சார். மொத்த டிராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டே பார்ப்போம். என்ன சொல்றேன் சார்? ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார், அவனை மாத்துங்க சார். ப்ளீஸ். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ், இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே தான் முக்கியமான செக்ஷன், கால்ஸ் அட்டெண்ட் பண்றது. கம், நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, 100ன்னு சொல்றதா முக்கியம். ஹலோ 100 சொல்லு. ஹலோ 100 சார், தூக்கத்தில் சொல்ல மாதிரி சொல்றான். ஹலோ 100. லோ 100. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கா, நீ சொல்ற. ஹலோ 100. ஏய், ஹலோ 100. தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னொன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ 100, ஹலோ 100. பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார், வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டா. ஏப்பா இந்த பார், கால் வருது, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ 100. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். கொஞ்சம் தட்டுக்கோ. சார் முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். பதறாத. என்ன பண்ணுங்க சார்? எந்த ஸ்கூல்? சார் சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ, அந்த ஸ்கூலா? ஆமாம் சார். குமாரான் கேளு. சார் நீ கேளு, குமாரான் கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படியே ஓடிடல. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. குமார் நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது.
கூலாக ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார் லைன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். எப்பமா? ஏய், ஏன் இப்படி சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார், வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். என்னது 10 ஏறிடுமா? ஏன்டா இவ்வளவு கூலா பதில் சொல்ற? சார் என்ன போங்க ஆகுது? நீங்க தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலா பண்ணணும்னு. அதான் கூலா சொன்னேன். நீ சொல்லுப்பா, அந்த 100ல ஒன்று போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் ஒன்று நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியும் பிடிச்சோட உன்னை வச்சு எப்படிடா சமாளிக்க போறேன்? ஹலோ நூறு. ஹலோ நூறு பாய், லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல். செம்ம பசியில இருக்கேன். யோ போன வையா. ஹலோ நூறு. 200 300 500. ஹலோ நூறு. 100லாம் பிஸியா இருக்கு, 500 ஃப்ரீயா இருக்கு, வரீங்களா? ஹலோ நூறு. ஏன்டா என்ன சாவடிக்க? ஹலோ நூறு. ஹலோ நூறு. போன விட கொய்யால. என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த டிபார்ட்மெண்ட் சார்? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ 100, என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஐயோ, இந்த ஆள் வரும்போது விசால் பாட்டை போடணும். சார் சனியும் பிடிச்சவனே, சனியும் பிடிச்சவனே. சனி பிடிக்கும் சார், நீங்க தான் முடி பிடிச்சிருக்கீங்க.